ஒவ்வொரு ஈவெண்ட்லேயுமே என் பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு உட்காரும்போது என்னை விட எவன்டா உங்களால் பார்த்துக்க முடியுன்ற ஒரு ஒரு இது இருக்கும்ல, அது அது ஒரு ஒரு கெத்து. என் உயிர் நான் தானே பெற்றேன். என் பொண்டாட்டி இல்லைன்னா என் பொண்ணை என்னால் பார்த்துக்க முடியாதா? இன்றைக்கி ஒரு 4000 பேருக்கு வேலையை கொடுத்து பார்த்துக்க தெரிஞ்ச எனக்கு என் பொண்ணை பார்த்துக்க முடியாது. எனக்கு பெருசாக ஆசை இல்லை சார். காசு வச்சுட்டு என் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியல சார். இல்லை சார், உங்ககிட்ட உண்மை இருக்குது சார், நான் பண்ணிடுறேன் சார். சைட்டே பார்க்காம ஒருத்தர் அந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே நானும் தோணுது. எனக்கு நிறைய பேர் சார் என் அண்ணன் மாதிரி தோணுது சார், சார் என் புள்ள மாதிரி இருக்கீங்க சார். பெரியவங்கலாம் 60 வயசு ஆட்கள் அழுகுறாங்க என்னோட இன்டர்வியூ பார்த்துட்டு, என்ன மேன் மனுஷன் நீ இவ்வளோ வழியை எப்படி தாங்கினேன். நிறைய பேர் சொல்கிற வார்த்தை, இந்த செல்லத்தை வேலூர் கூட்டுவாங்க, கோயம்புத்தூர் கூட்டுவாங்க, அண்ணன் தஞ்சாவூரில் ஒரு லேஅவுட் பண்ணேன். இப்போ கூட இப்போ வரும்போது கூட எனக்கு மெசேஜ் போட்டாங்க, அண்ணன் உங்கள் டிபியாக நான் வச்சுக்கிட்டேன் ஸ்டேட்டஸில் அப்படின்றான். இப்போ ரியல் எஸ்டேட்டில் எப்படி ஃப்ரான்ச்சைஸ் பண்ண முடியும்? இது யாருமே பண்ணாத ஒரு விஷயம். எனக்கு ரியல் எஸ்டேட்டில் இன்னும் டவுட்ஸ் தெரியும். எங்கே தொட்டால் என்ன வரும், எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் எப்படி சமாளிக்கணும், இந்த 18 வருஷம் அனுபவத்தில் கற்றுக்கிட்டு. சார் இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக எந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து பயங்கரமாக க்ரோ ஆகிடுது? இந்த 1 கோடி ரூபாய்க்கு உங்கள் பேரில் ஒரு லேண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். 1 கோடிக்கு ஒன் ஷேருக்கு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த பேப்பர் என் கூட இருக்கும். நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போகிறோம். அந்த 1 ஷேர் வந்து நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ வித்தின் ஸ்பேன் ஆஃப் 1 to 2 இயர்ஸில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஒரு பிளாட் விற்றா 20,000 ரூபா சார் மார்ஜின், இல்லை 30,000 ரூபா சார். 100 பிளாட் விற்கலாம் சார். மனுஷனுக்கு ஒரு மாதம் 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வருதுன்னா ஏன் சார் வாங்க? நீங்கள் இன்கேஸ் ஃப்ரான்ச்சைசி வானான்னு சொன்னீங்கன்னா 3 months டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் நான் ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் சார். ஆனந்த் அவர்களுக்கு இருக்கிற 32 டிஸ்ட்ரிக்ட்லையும் அவருக்கு ஆள் தெரியுமா? எப்படி நான் எந்த ஊர் சொன்னாலும் அவர் எப்படி அங்கே லே அவுட் போட்டு கொடுப்பாரு? 18 வருஷமாக இருக்கேன். என் கூட 1300 ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸுங்க இருக்காங்க. ரொம்ப சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து த மோஸ்ட் எமர்ஜிங் பில்டர் யங் அச்சீவர் ஆஃப் த இயர்ன்ற 2024க்கான விருது உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு முதல்ல ஒரு பெரிய பாராட்டுக்கள். எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் நிறைய முறை சொல்வீங்களே, ஒரு டெய்லருடைய மகன், இன்றைக்கி தமிழகம் முழுக்க நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க. தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியாலேயும் இன்னும் பல ஸ்டேட்டில் வந்து உங்கள் கால் பதிச்சிட்டிங்க. ஸோ இந்த விருது உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு உற்சாகம் எப்படி இருக்குது? இது எப்படின்னா, அது ஒரு ப்ரைடுன்னு தான் சொல்லுவேன். அதாவது தனுஷ் விஏபி படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லிருப்பாங்க. ஒரு மனுஷன் அடிபட்டு நொந்து நூலாகி தனக்குன்னு எதுவுமே இல்லை, தான் லவ் பண்ண பொண்ணு 14 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கின பொண்ணு இறந்ததுக்கப்புறமா கேன்சருன்னு தெரிஞ்சு பெற்றவங்களுக்கு கூட முடியாமல் பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கூட இருந்த பிஸ்னஸில் எல்லாருமே முதுகில் குத்தி, அதுக்கப்புறமா அங்கத்துலேருந்து ஏஞ்சி வந்து 4.5 கோடி ரூபா கடன், போலீஸு கேஸு, அங்கத்துலேருந்து ஒருத்தன் போராடி வந்து வெளி உலகத்தில் இன்றைக்கி யங்கஸ்ட் ஆண்டர்ப்ரனருன்ற அவார்டு வாங்கும்போது ஒரு வெறி இருக்கும் பாருங்கள். அது ஒவ்வொரு இதுக்கும் இருக்கும். அது வந்து நார்மலாக வராது. அதாவது அந்த தோல்வி நம்மளை செதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? நான் இன்னைக்கு ஒரு பக்குவம் அடைஞ்சிருக்கேன்னு சொல்லுவேன், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்னு சொல்லுவேன். அது தேவை, எல்லா மனுஷனுக்கும் தேவை. ஸோ அப்போ அந்த தோல்வி வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லுவேன் நான் எப்போதுமே. செலிப்ரேட் யுவர் ஃபெயிலியர்ஸ். இன்றைக்கி தோத்துட்டோன்னா இன்றைக்கி சின்ன விஷயத்துக்கு தோல்வின்னு சோர்ந்து போய் உட்காந்துடுறாங்க. அது வானான்ற நான். தோல்வி வந்துச்சுன்னா சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. வெற்றி வந்துச்சுன்னா எப்படி எடுத்துக்கிறீங்களோ, தோல்வி அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களையும் எல்லா விருதும் தேடி வரும். இந்த பிரபஞ்சம் வந்து இந்த மக்கள் தான் வளரணும், அந்த மக்கள் தான் வரணும், இந்த ஜாதி தான் வளரணும், இந்த மதம் தான் வளரணும், இந்த லாங்குவேஜ் பீப்புள் தான் வளரணும்னு இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ்க்கு அதெல்லாமே எல்லாருமே ஈக்குவல் தான், எல்லாருமே குழந்தைங்க தான். அந்த குழந்தை பிறக்கும்போது நாம் எப்படி ஒரு குழந்தையோட வளர்ப்பு பெற்றவங்க கையில் தான் இருக்குன்றோமோ, நம்மளோட தாட்ஸோட இது வந்து பவர் வந்து யூனிவர்ஸ் கையில் இருக்குது. நம்ம என்ன மாதிரி சிந்தனையை யோசிக்கிறோமோ, என்ன கேட்குறோமோ அது பண்ணி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்குது. ஆனால் கேட்குற முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நிறைய பேர் தோல்வியை ஒதுக்கிறாங்க. இந்த யூனிவர்ஸோட பவர் என்னென்னா, சினிமாவுக்கு போகணுமா போ, சம்பளம் வேணுமா மாதம் சம்பளம் போ, லைஃப்பை ஸ்மூத்தாக என்ஜாய் பண்ணுமா பண்ணு, ஆனால் பெருசாக சாதிக்கணும்னு நினைக்காது. பெருசாக சாதிக்கணுமா, உனக்கு நிறைய தோல்வியை கொடுக்குறேன், நிறைய அவமானத்தை கொடுக்குறேன், நிறைய அசிங்கத்தை கொடுக்குறேன், நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறேன். இதெல்லாம் நீ எப்படி சமாளித்து வெளியில் வருவியோ அதுக்கப்புறமா உனக்கு சக்ஸஸை கொடுக்குறேன். இதுதான் யூனிவர்சல்லாம். ஸோ இதை நம்ம கற்றுக்கணும், இது ஏற்றுக்கணும். இது ஏற்றுக்கும் போது அது ஒரு ப்ரைடு தானே, ஒரு கெத்து தானே. இன்றைக்கி டைலரோட புள்ள அப்படின்னும் போது அது ஒரு எனக்கு ஒரு பெருமை தான். ஸோ ரொம்ப பிரபலமான சினிமா நடிகர்களுக்கும் நீங்கள் பரிச்சயமாக ஆகிட்டீங்க, இந்த பக்கம் பிஸ்னஸ் பீப்புளுக்கும் பரிச்சயமாக ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெரிய ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு விருது விழாக்கு போகிறீங்கன்னு வைங்க, அங்கே உங்களை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, என்னன்னு சொல்லி உங்ககிட்ட பேசுகிறாங்க? நம்ம வீட்டு பிள்ளை நேற்று அவார்டு ஃபங்க்ஷனில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில், அதாவது எனக்கு பெரிய ஆட்கள் பார்க்கணுன்றதை தாண்டி ஒரு காமன் மேனோட கனெக்ட் இருக்கும்ல. நேற்று அவார்டில் ஹோட்டலில் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுட்டு. அந்த ஈவெண்ட்டில் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்குற தம்பி எனக்கு தெரில, அவர் வந்து பார்த்துட்டு, அண்ணே நீங்கள் ஆனந்த் அண்ணன் தானே, உங்கள் இன்டர்வியூ எல்லாம் பார்த்துருக்கேன், மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னும் போது
எனக்கு பெரிய ஆட்கள் பார்க்கும்போது எஸ் ஆப்வியஸாக அது ஒரு நெட்வொர்க்கில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பெரிய கான்டாக்ட்ஸ் கிடச்சிரும், அவங்களுக்கும் நாம் யாருன்னு தெரியும். பட் ஆனால் இந்த காமன் ஆடியன்ஸ் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு இது இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு ரிசீவ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு 20 பேர் போய் பார்க்குறேன் அப்படின்னா, அந்த 20 பேரில் ஒருத்தர் சொல்கிறாங்க, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், உங்களை ஏதோ உங்களை மாதிரி வரணும்னு ஒரு ஆசை. ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ஸ் மெசேஜ். அதாவது நேற்று ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்லேயே இல்லை, மிடில் கிளாஸ் மேனு, அவரோட பேர் சொல்ல விரும்பலை, 32 இயர்ஸ் என்னவோ கல்யாணம் ஆகிட்டு பசங்க இருக்குது. அவர் இன்ஸ்டாகிராம்லேயே இல்லை, ஆனால் என்கிட்ட பேசணுன்றதுக்காக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு ஃபாலோவர் நான் தான். அவர் என்ன தான் ஃபாலோ பண்ணுறாரு. ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு ஒரு பெரிய டெக்ஸ்ட் ஒன்று போடுறாரு. இந்த மாதிரி நான் கும்மிடிப்பூண்டியில் வீடு ஒன்று எடுத்திருக்கேன், ஃப்ளாட்டு, அது இவ்வளோ கடனில் எடுத்திருக்கேன், பட் உங்களோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போது கடன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தோணுது. 10 வருஷமாக இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன், இன்னும் 10 வருஷம் இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்குது, இன்னும் 10 lakhs இருக்குது, 25 lakhs எடுத்திருந்தேன், அதில் நடுவில் கொஞ்சம் கட்டியிருந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பை அ ப்ராப்பர்ட்டி வித்தவுட் லோன். வாட் இஸ் யுவர் அட்வைஸ்? ஐ ஹேவ் 2 to 3 lakhs இன் மை ஹேண்ட். ஸோ அதுக்கு நான் அவருக்கு என்ன சொன்னேன்னா, 2 to 3 lakhs இருக்கா, அந்த காசை தூக்கி உங்கள் லோனை கட்டிடுங்க, என்கிட்ட சொத்து வாங்காதீங்க. என்கிட்ட இப்போ நான் அடுத்து லான்ச் பண்ண போகிற ப்ராஜெக்ட், இப்போ இதை நீங்கள் கட்டிட்டிங்கன்னா உங்களோட சேலரி எவ்வளோ, இப்போ நீங்கள் அந்த 2 lakhs 3 lakhs கட்டிட்டிங்கன்னா என்ன ஆகும், அவரோட இஎம்ஐ இருக்கு இல்லையா, இப்போ நாம் நினச்சிட்டு இருக்கோம் 30,000 இஎம்ஐ, 2 லட்ச ரூபா ஒரே டைம் கட்டிட்டோன்னா 30 into 3 7 monthsக்கு 2,10,000, 7 மாதம் இஎம்ஐ குறையும்னு நினைப்போம். கிடையாது. அதை நீங்கள் 2 லட்ச ரூபாவை கட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14-15 இஎம்ஐ அதுக்கு மேலேயே குறையும். அது கேல்குலேஷன் சார்ட் இல்லை என்கிட்ட, அதனால் இந்த ஊரில் அப்படியே சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு 4-5 இஎம்ஐ பவுன்ஸ் ஆகும், மீன்ஸ் இன்னும் எக்ஸஸாகவே நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அது சொல்லிவிட்டு உங்ககிட்ட எவ்வளோ 2 மாதம் சம்பளம் வாங்குறீங்கன்னா அதை சேவிங்ஸாக வச்சுக்கிட்டு அந்த காசை எங்கிட்ட டவுன் பேமெண்ட்டாக புக்கிங் போடுங்க, 4 months ஆகும் அப்ரூவல் வரதுக்குன்னு இப்படி சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அங்கே நான் என் சேல்ஸ் டீமுக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ கொடுக்கும்போது எல்லாருக்குமே அது ஒரு ட்ரஸ்ட் வருது. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, யூஸ்வலாக ரியல் எஸ்டேட்னு எப்படி பார்ப்பாங்க சார், வருவாங்க, சைட்டை பார்ப்பாங்க, லேண்டு பார்ப்பாங்க, ஈஸி எடுத்து பார்ப்பாங்க, ஆஃபீஸை பார்ப்பாங்க, இவங்க ஃப்ராடா இல்லை ஃபேக்கா, இல்லை இவங்களை நம்பலாமா இல்லையா, இப்படி எல்லா டவுட்ஸும் வந்துட்டு தான் சந்தேகத்தோடு தான் ஒரு பிளாட்டே வருவாங்க. இப்படி இருக்கும்போது ஆஃபீஸ் பார்க்கல, சைட்டு பார்க்க மாட்டுறாங்க, இன்டர்வியூ பார்க்குறாங்க, அக்கௌண்ட்டில் புக்கிங் அமௌண்ட் அனுப்புகிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும் சார்? இல்லை சார், உங்ககிட்ட உண்மை இருக்குது சார், நான் பண்ணிடுறேன் சார். சைட்டே பார்க்காம ஒருத்தர் அது மாதிரி எனக்கு நிறைய பேர் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே நானும் தோணுது. எனக்கு நிறைய பேர் சார் என் அண்ணன் மாதிரி தோணுது சார், சார் என் புள்ள மாதிரி இருக்கீங்க சார். பெரியவங்கலாம் 60 வயசு ஆட்கள் அழுகுறாங்க என்னோடய இன்டர்வியூ பார்த்துட்டு, என்ன மேன் மனுஷன் நீ இவ்வளோ வலியை எப்படி தாங்கினேன்? எனக்கு ஒரு வலி இருக்கிறதே, என் ஒய்ஃபுக்கு இதே மாதிரி தான் கேன்சரில் இருந்துட்டாங்க, எனக்கு ஒரே ஒரு பொட்டை புள்ள, நான் வேறு எந்த வேலையும் செய்யலை, கல்யாணமும் பண்ணிக்கல. இன்றைக்கி எனக்கு வயசு ஆகிடுச்சு, இது நடந்து 2007 நடக்குது, நான் இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கல, என் பொண்ணுன்னு உலகத்தையே பார்த்துக்கிட்டு ஒரு சின்ன சர்க்கிள்லேயே தான் இருக்கேன், என்னால் ஒரு இடம் வாங்க முடியல, குடும்பத்திலேயே நான் ஒரு சின்ன அண்டர் ரிசர்வ்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன் ஃபீல் பண்ணுறாரு. சேம் வலி உங்களுக்கும் எங்களுக்கும். நீங்கள் உடச்சி வெளில வந்துட்டீங்க, பிஸ்னஸ் அவ்வளோ பிரச்சனையில் வெளில வந்தீங்க, உங்கள் பொண்ணை விடாமல் இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு அவார்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பொண்ணை கூப்பிட்டு போயிருப்பேன். என் ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறமா நிறைய பேர் வந்து என் பொண்ணை என்கிட்ட வந்து, இல்லை இவனால் பார்த்துக்க முடியாது, இவன் என்ன பொண்ணை பார்த்துப்பான், இவன் தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான்ல, இவனால் பார்த்துக்க முடியாது, இவன் கூட அனுப்ப முடியாது, இவன் அங்கே இருக்கக்கூடாது, பொண்ணு நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர். ஃபேமிலின்னு இருக்கும்போது ஒரு அப்போசிஷன் வேவ் இருக்கும் இல்லையா. இன்றைக்கி ஒவ்வொரு ஈவெண்ட்லேயுமே என் பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு உட்காரும்போது, என்னை விட எவன்டா உங்களால் பார்த்துக்க முடியுன்ற ஒரு இது இருக்கும்ல, அது ஒரு கெத்து. அது நான் என் உயிர், நான் தானே பெற்றேன், என் பொண்டாட்டி இல்லைன்னா என் பொண்ணை என்னால் பார்த்துக்க முடியாதா? இன்றைக்கி ஒரு 4000 பேருக்கு வேலையை கொடுத்து பார்த்துக்க தெரிஞ்ச எனக்கு என் பொண்ணை பார்த்துக்க முடியாதா? ஸோ அப்போது நேற்று என் பொண்ணை கூப்பிட்டு போய் அந்த அவார்டு வாங்கும்போது அது ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் இல்லை. நான் யாருன்னா சாதாரண ஒரு டைலரோட புள்ள, சாதாரண ஒரு குடும்பம், அந்த மிடில் கிளாஸில் ஒரு குடும்பத்துக்கு மிடில் கிளாஸ்க்கு உண்டான சுச்சுவேஷன், சண்டை பிரச்சனை எல்லா ஃபேமிலியும் இருக்கிறது தான். அது ஓவர் கம் பண்ணி இன்றைக்கி ஒரு வேறு லெவலில் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக மாறுறது. இவ்வளோ பிரச்சனை இருந்து ஒருத்தன் வரான்னா அது இட்ஸ் நாட் ஈஸி, அது எல்லாருனாலையும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு கரெக்டான ஒரு ஆளுக்கு தான் அந்த விருது வந்து சேர்ந்து இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். ஸோ இதை தொடர்ந்து சொல்லுவாங்களே, ஒரு விருது வாங்கிட்ட பிறகு இது அடுத்த கட்டத்துக்கான ஒரு நகர்வாக தான் பார்க்கணும். ஸோ அடுத்த கட்ட நகர்வாக நீங்கள், ஏன்னா நீங்கள் உங்கள் பிளான்ஸ்லாம் கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஃப்ரீயாக லேண்டு தருவீங்க, இங்கே வாங்கினா நாங்கள் வந்து இப்படி ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கினா ஷாம்பு பாட்டில் தான் ஃப்ரீயாக பார்த்துருக்கோம், நீங்கள் வந்து இங்கே லேண்டு வாங்குங்க, கடலூரில் லேண்டு வாங்க, நான் பாண்டிச்சேரியில் ஃப்ரீயாக தரேன்லாம் சொல்லுவீங்க. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? இங்கே வந்து எனக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு தேடல் இருக்கும். இந்த மிடில் கிளாஸாக பிறந்தவன், நம்ம ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த டாப் கிளாஸை பார்த்துட்டுப்பா செம்ம வாழ்க்கையில் வருது, நம்மளும் இந்த மாதிரி வளரணும்னு இருக்கும். அந்த வாழ்க்கைக்கு போகும்போது தான் நம்ம அப்போ இருக்கும்போது மிடில் கிளாஸாகவே ஒரு லைஃப் வாழ்ந்துருக்கலாம்ல,
நம்ம தேவையான இடத்துக்கு போய் டிஃபன் சாப்பிட்லாம், கோவிலுக்கு எனி டைம் நடந்துன்னு போகலாம். இப்போ ஒரு ஒரு பெரிய செலிபிரிட்டியாவோ இல்லை ஒரு பெரிய பொசிஷனாக மாறிட்டோன்னா நமக்கு உண்டான ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு இங்கே இருக்கிறவங்க யோசிப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க அவங்கள பற்றி அந்த மாதிரி வரணும்னுவாங்க, அங்கே இருக்கிறவங்க இந்த மாதிரி இருந்ததே கரெக்டாக இருந்துச்சுப்பான்னுவாங்க. இந்த மனுஷனுக்கு இந்த இது போயிட்டே இருக்கும். அப்போது எனக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இந்த கனவை வந்து இங்கே நிறைவேற்றுறதுக்கு இவங்களுக்கு மெயினாக கன்சிடர் பண்ணுற ஒரு விஷயம் என்னடான்னா, உனக்குன்னு சொந்த இடம் இருக்கா. இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டில் நிறைய பேர் சொல்கிற வார்த்தை, உங்களோட கனவு ட்ரீம் ஹோமை வந்து பாருங்கன்றாங்க. வீடு கட்டுறது ஒரு ட்ரீமா? இயற்கையோட படைப்பில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து பாருங்கள் சார். 30 இயர்ஸ் பேக் வீடு கட்டுறது கனவாக இருந்துச்சான்னு கேளுங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க இல்லையா, தாத்தா, எங்கள் தாத்தா, நான்லாம் எங்கள் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தாவெல்லாம் நாங்கள் எங்கள் ஏஜ்ட் பர்சனெல்லாம் கூட பார்த்துருக்கோம். அவங்கெல்லாம் வீடு கட்டும்போது ஹோம் லோனுன்னு வாங்கவே இல்லை சார். இந்த ஒரு 30 இயர்ஸாக தான் பேங்க்குன்ற ஒரு விஷயம் வந்து, லோனுன்னு ஒரு விஷயம் வந்து, ஒரு ஃபோனுக்கு ஒரு 15,000 ஃபோனுக்கு, 10,000 ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினுக்குன்னு இஎம்ஐன்னு சொல்லிட்டு கொடுக்குற அளவுக்கு நம்ம மாறிட்டோமே சார். ஸோ அப்போ இங்கே இருக்கிற ஆட்களை இங்கே மாற்றணும் போது சொத்து அவனுக்கு தேவைப்படுது. அந்த சொத்து வந்து ஒரு கனவாக இல்லாமல் அந்த கனவை நாங்கள் சுமக்கிறோம் சார். இப்போ எனக்கு என்னோட கனவை நான் நிறைவேற்றிக்கிட்டேன் சார். எனக்கு என்ன தேவைப்படும் மேக்ஸிமம்? எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி. எனக்கு எங்கள் அப்பா சின்ன வயசில் சொல்லுவார், நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்டா, சொந்த வீடுன்னு. ஒரு வீடு இருக்குது, இன்னொரு ஊரில் இன்னொரு வீடு இருக்குது, இன்னொரு ஊரில் ஒரு காட்டேஜஸ் ரெசார்ட்ஸ் கட்டிகிட்ருக்கோம், சைட்டுங்க அங்கங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன். வேறு சார் இன்னும் எனக்கு 100 வீடாக வேணும். எனக்கு பெருசாக ஆசை இல்லை சார். காசு வச்சுருந்தேன், வச்சுட்டு என் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியல. அது ஒரு இது இருக்கும்ல, காசு காசு காசுன்னு ஓடுறோம். காசு இருந்ததுக்கப்புறமா நிம்மதி இல்லைன்னு ஓடுறோம். இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன். அதுக்குன்னு இது சர்வீஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சர்வீஸ்ன்னும் போது எனக்கு கூட நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஆஃபீஸ் வாடகை கட்டணும், அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, என் எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி, இதெல்லாமே எனக்கு ஒரு பிஸ்னஸ் மாடியூலுக்குன்னு எனக்கு ஒரு ஃபண்டிங் தேவை. அதை வந்து நான் நாமினலாக தரேன். அப்போது ஃப்ரான்ச்சைசி மாடலில் இந்த கான்செப்டை உள்ளே கொண்டு வரலாம். நிறைய பேர் சொல்கிற வார்த்தை, இந்த செல்லத்தை வேலூருக்கு கூட்டுவாங்க, இந்த செல்லத்தை கோயம்புத்தூர் கூட்டுவாங்க, எங்கள் அண்ணனை தஞ்சாவூர் கூட்டுவாங்க, அண்ணன் தஞ்சாவூரில் ஒரு லேஅவுட் பண்ணு. அதை தாண்டி பர்சனலாக எனக்கு வர மெசேஜஸ், வாய்ஸ் மெசேஜஸ்ஸு எப்படி இருக்குன்னா, அண்ணே நான் சிங்கப்பூரில் வேலை செய்கிறேண்ணே டிரைவரா, அண்ணே சொந்த ஊர் தஞ்சாவூர்ண்ணே, அண்ணே ஒரு சொத்து வாங்கணுன்னு இருக்குண்ணே, எனக்கு அம்மா இல்லை, அப்பா கொஞ்சம் இதாகிடுச்சு, ஸோ எனக்கு ஒரு சொத்து வாங்கினேண்ணே, சொந்த பந்தத்தில் கொஞ்சம் கெத்தாக நிற்கணுண்ணே, வந்து அதெல்லாம் வேலை கொடுப்பேனே அப்படின்னு கேட்கும்போது எப்படி இருக்கும்? அவன் இப்போ கூட இப்போ வரும்போது கூட எனக்கு மெசேஜ் போட்டான், அவன் அண்ணா உங்கள் டிபியாக நான் வச்சுக்கிட்டானே ஸ்டேட்டஸில் அப்படின்றான். அப்போது யார் என்ன ஏதுன்னே தெரியாமல் எனக்கு ஒரு 10,000 பேர் 20,000 பேர் இப்போதைக்கு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்கன்னா, அப்போ ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குல்ல, சும்மாலாம் இது பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அப்போ என் வழி புரியுது அவங்களுக்கு நான் வந்து காமன் மேனாக அவங்க கூட இருக்கும்போது அந்த கனவை நான் நிறைவேற்றணும்னு தோணுச்சு. ஆனால் இது எப்படி சாத்தியம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட்டு, அது ஒரு ஐஸ்கிரீம் கடையோ இல்லை ஒரு துணி கடையோ, இதுக்கு ஃப்ரான்ச்சைஸ்னால் அவங்களுக்குன்னு ஒரு மாடல் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லஸ்ஸி கடை ஆரம்பிக்கிறேன்னு வைங்க, அவங்க என்ன கொடுப்பாங்க, அந்த ஒரு மிஷின் வென் பண்ணி கொடுப்பாங்க, அதில் தேவையான அந்த உபயோகப்படுத்துகிற பொருட்கள்லாம் தருவாங்க. இப்போ ரியல் எஸ்டேட்டில் எப்படி ஃப்ரான்ச்சைஸ் பண்ண முடியும்? அதுதான் இது யாருமே பண்ணாத ஒரு விஷயம். எனக்கு ரியல் எஸ்டேட்டில் இன்னும் டவுட்ஸ் தெரியும். எங்கே தொட்டால் என்ன வரும், எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் எப்படி சமாளிக்கணும், இந்த 18 வருஷம் அனுபவத்தில் கற்றுக்கிட்டு. ஃப்ரான்ச்சைசி மாடலில் நான் பண்ண போகிறது என்னென்னா, என்ன மாதிரி ஆட்கள் தேவை. இப்போ தமிழ்நாட்டில் உதாரணம் 38 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குன்னா, ஆனந்த் எப்படியோ அந்த மாதிரி திங்கிங் உள்ள ஆட்களை நான் உருவாக்குவேன். ஏன்னா ஆனந்த்ன்றவன் இன்றைக்கி சென்னையில் இருக்கேன், நாளைக்கு கோயம்புத்தூருக்கு போகிறேன்னா கோயம்புத்தூர்லேருந்து தஞ்சாவூர், திருச்சி எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்குமே போகிறதுக்கு முடியாதுல்ல. என்னோட இலக்கு ரொம்ப பெருசு. அது மாதிரி எனக்கு அந்த கஸ்டமர்ஸோட டிமாண்ட் அண்ட் சப்ளையை நான் ஹானர் பண்ணணும்னு தோணுச்சு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே எனக்கு கஸ்டமர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அப்போ என்ன பண்ண ஆரம்பித்தேன், சரி ஓகே நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரலாம். இந்த ஒரு கனவை வந்து அவங்களோட கனவாக வச்சுக்காம நான் உங்கள் கனவை சுமக்கிறேன். டெரனம் ஹோம்ஸ் கம்பெனி உங்களுக்காக கனவை சுமக்கும். நீங்கள் பெருசாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, பெருசாக கடன் வாங்காதீங்க. உங்களோட பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லுங்கள். இயற்கை சார்ந்த வீடு, நான் அடுத்தடுத்த கட்டத்தில் வேறு பிளான்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்றைக்கி மணலோட டிமாண்டு சப்ளை கம்மியாகிடுச்சா, மிடில் கிளாஸுக்கு ஒரு வீடு தானே சார் தேவை, அதை நான் பண்ணித்தரேன். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஃப்ரான்ச்சைஸின்னு கொண்டு வரேன். அந்த ஃப்ரான்ச்சைஸில் நான் சொல்கிற டேர்ம்ஸ் தான் இருக்கணும். இப்போ என்னையே ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக வைங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு ஆர்வமாக இருக்குது, நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் சார், நான் உங்கள் ஃப்ரான்ச்சைஸியில் நான் டெரனம் ஹோம்ஸ்ன்ற நேமில் நானும் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னராக நான் தர மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா, உங்களுக்கு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே. ஓகே, அப்படியா? அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆமாம், பின்ன நான் வந்து உங்களுக்கு திரும்ப ஆரம்பத்துலேருந்து சொல்லி கொடுக்குறது, எனக்கு யாராச்சும் இது ஈஸியாக காசை வச்சுக்கிட்டு யார் வந்தாலும் நான் தர மாட்டேன். ஓகே ஓகே, எனக்கு காசு மட்டும் இங்கே முக்கியம் இல்லை, காசை நானே பார்த்துப்பேன். சூப்பர் சூப்பர். ஸோ எனக்கு இது ஒரு அடுத்த கட்டத்தை நகர்வா இந்த மிடில் கிளாஸோட குரலாக நான் பார்க்குறேன்.
இப்போ நீங்க ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட வரீங்க அப்படின்னா நான் ஓரளவுக்கு நீங்க ரியல் எஸ்டேட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு இது பண்ணுவேன். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நான் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்டை நான் லிஸ்ட்லயே வைக்கல, ஏன்னா சென்னையை நான் கன்சிடர் பண்ணல, இடம் இல்லையே. ஆமா ஆமா. இப்போ சென்னையில நான் டெவலப் பண்ணனா 4000 5000 10,000 இருக்கு. நான் 10,000க்கு ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டேன், 3000 ரூபாய்க்கு மேல கொடுக்கவே மாட்டேன். அப்போ தஞ்சாவூர் எடுக்கலாம் சார். ஒரு தஞ்சாவூர் நான் சொல்றேன், நம்ம தஞ்சாவூர் சொந்த ஊர். தஞ்சாவூர்ல நான் ஃப்ரான்ச்சைஸ் இது பண்ணேன், என்ன பண்ணணும் நான்? இப்போ ஃப்ரான்ச்சைஸியோட ஃபீஸ் வந்து 1 இயர். 1 இயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் எதுவுமே காசு வாங்காம கூட நான் பண்ணுவேன். 1 இயர் நீங்க கொடுக்குறீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த 1 கோடி ரூபாய்க்கு உங்க பேர்ல ஒரு லேண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன். 1 கோடிக்கு அந்த வேல்யூவே ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன். ஒரு லேண்ட் ஒன்று கொடுத்துருவேன். ஆனால் அந்த ரிஜிஸ்டர் சேல் டீட் என்கிட்ட இருக்கணும், கம்பெனி கிட்ட இருக்கும், டெரனம் ஹோம்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ தட் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் எப்படின்னா நாளைக்கு ஒரு பிராண்டை நான் கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கேன். நீங்கள் அந்த ஏரியாவில் போய் ஆஃபீஸில் போய் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி டக்குன்னு அந்த பிராண்டோட பேரை கெடுத்துடக்கூடாதுல்ல. ஸோ சில செக் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். 1 இயர் 1 இயருக்கு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த பேப்பர் என் கூட இருக்கும். நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போகிறோம். அந்த 1 இயர் வந்து நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ வித்தின் ஸ்பேன் ஆஃப் 1 to 2 இயர்ஸில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். எப்படி? இப்போ நான் தஞ்சாவூரில் ஒரு லே அவுட் ஒன்று எடுக்கிறேன். இந்த 1 இயரில் நான் என்னென்ன பண்ணுவேன்னா, தஞ்சாவூரில் ஒரு லேண்ட் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு அட்வான்ஸ் பண்ணணுமா, இல்லை லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுமா, அதுக்கு எனக்கு காசு தேவையா? ஸோ அந்த 1 இயர் நீங்கள் கொடுத்துருக்கிற காசில் தான் பண்ணுவேன். ஆனால் நானே பண்ணி கொடுத்துருவேன். 1 கோடி ரூபாய் மாத்திரம் வச்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது சார். எவ்வளோ சார் ஆகும் ஒரு மாதிரி ஏக்கருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது? அது எவ்வளோக்கு? அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏரியா. ஓகே ஓகே. மினிமம் ஒரு 5 crore 50 crore வரைக்கும் பண்ணலாமா? அப்படி இப்போ நான் திருவண்ணாமலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஒரு ஏக்கர் வந்து உங்களுக்கு 1.5 crores 2 crores பர் ஏக்கர். இப்போ நான் மயிலம் சைட் எடுத்திருக்கேனே, அங்கெல்லாம் உங்களுக்கு 40 lakhs 50 lakhs பர் ஏக்கர். ஸோ அது வந்து நான் ஓனாகவே எடுக்க மாட்டேன். லாஸ்ட் டைம் இன்டர்வியூலேயே சொன்ன மாதிரி நான் ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்மர்ஸ் கூட ஒரு கமிட்மெண்ட் லேண்ட் ஓனர்ஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவேன். அது ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்டாகவும் இருக்கும். இல்லைனா லேண்டு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்டாம்ப் டியூட்டி காஸ்ட் இதுவாக வரும். ஸோ அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ரேட்ஸ் மாறும். இப்போ தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர் ரொம்ப எக்ஸ்பென்சிவான மார்க்கெட் கிடையாது. அது வந்து சின்ன மார்க்கெட் தஞ்சாவூரை பொறுத்தளவு. தஞ்சாவூரில் மிஞ்சி போனால் ஒரு ஏக்கரு நம்ம சிட்டியை தாண்டி கொஞ்சம் அவுட்டரில் ஒரு 4 கிலோமீட்டர் வந்தாலும் அவுட்ரு சார். அதெல்லாம் அங்கே வந்து ஒரு ஏக்கர் 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபான்னு இருக்கும். அப்போ ஒரு 4 ஏக்கர் நான் லேண்ட் எடுக்கிறேன், நான் 4 கோடி ரூபா தேவையில்லை. நான் எப்படி வேணாலும் அந்த லேண்டை எப்படி வேணாலும் பண்ணி தருவேன். அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். அப்போ அந்த லேண்டை போட்டுட்டு அந்த லேண்டு விற்கிற 20,000 ரூபா வச்சுக்கலாம் சார் ப்ராஃபிட். ஒரு பிளாட் விற்றா 20,000 ரூபா சார் மார்ஜின். இல்லை 30,000 ரூபா சார். 100 பிளாட் விற்கலாம் சார். எவ்வளோ சார் மார்ஜின்? 20 lakhs 100 plots 20 lakhs. நான் பண்ணியிருக்கேன், இதை தான் பண்ணிருக்கேன். அப்போ 20 lakhsன்னு வரும்போது எம்ப்ளாயிஸ் ஒரு 5 பேர் இல்லை 6 பேர். தஞ்சாவூரில் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் எடுக்கணும். ஒரு ஆஃபீஸோட சைஸ் வந்து 1000 square feet. அந்த ஆஃபீஸ் கூட 15,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய் ரெண்டல் கூட டிக்டேட் பண்ணிடுறேன் நான். அதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா ஒரு பட்ஜெட் இன்கேஸ் ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் வருது பிஸ்னஸே இருக்காது. எனக்கு தெரியும் எந்தெந்த மாதத்தில் பிஸ்னஸ் இருக்காது. 12 மாதமும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ரியல் எஸ்டேட் ஓடுமானா கிடையாது. ஒரு 3 மாதம் டல்லாக இருக்கும். ஸோ அந்த டைமில் எல்லாம் சர்வை ஆகிறதுக்கு ஒரு ஃபண்டிங் தேவைப்படும். அந்த ரெண்டல் 15,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய் இருக்கணும். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு நான் ப்ராஜெக்ட்ஸே உங்களுக்கு கொடுக்கலன்னா 3 மாதத்துக்கு வாடகை நானே கட்டுறேன். அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டுன்ட்டுன்னு ஒரு 5 பேர் ஸ்டாஃப் போதும். அந்த ஸ்டாஃப் இல்லாமல் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து விட்ற மாதிரி பார்க்கணும். எனக்கு இந்த வித்தையை நானே வச்சுக்கணும்னு எனக்கு இஷ்டம் இல்லை சார். இந்த வித்தையை நான் கற்றுத்தரேன். அப்போ இப்போ நான் நினச்சேன், இப்போ 32 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அப்போ நான் நினச்சேன் இந்த டிஸ்ட்ரிக்டில் வேணால் நான் இது பண்ணிக்கலாம், எனக்கு பிடிச்ச டிஸ்ட்ரிக்ட் கேட்டால் நீங்கள் தந்துடுவீங்களா? அப்படி தர முடியாது. ஏன்னா பிடிச்ச டிஸ்ட்ரிக்ட்ன்றதை தாண்டி உங்களுக்கு அந்த ஊருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அப்படிதான் கேட்குறேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் சொந்த ஊர் தஞ்சாவூர்னா தஞ்சாவூரில் தான் உங்களுக்கு இன்னும் டவுட் ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படிதான் கேட்குறேன். இப்போ நான் வந்து ஒரு இப்போ புதுச்சேரியாக இருக்கட்டும், தஞ்சாவூராக இருக்கட்டும், ஒரு ஈரோட்டில் கேட்குறேன். அந்த ஊர்னா அந்த ஊர் ஆட்களாக இருக்கணும். அவருக்கு தான் அந்த ஊரில் என்ன டவுட் என்னன்னு தெரியும். இப்போ ஆனந்த் அவர்களுக்கு இருக்கிற 32 டிஸ்ட்ரிக்ட்லையும் அவருக்கு ஆள் தெரியுமா? எப்படி நான் எந்த ஊர் சொன்னாலும் அவர் எப்படி அங்கே லே அவுட் போட்டு கொடுப்பாரு? நான் வந்து இது தானே சார் என் தொழில 18 வருஷமா இருக்கேன். என் கூட 1300 ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸுங்க இருக்காங்க. நான் சொல்றது இப்போ நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எடுக்கிறேன்னா என்ன ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல சார். லேண்ட் பார்சல்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யூ வில் நாட் பிலீவ் இட். சில லேண்ட் ஓனர்ஸுங்க நான் எந்த பில்டருக்கும் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கே தரேன், எனக்கு எந்த பணமும் கொடுக்காதீங்க, நான் ஃபாரினில் இருக்கேன், ஃப்ரான்ஸில் இருக்கேன், இந்த லேண்ட் பேப்பர்ஸ் வச்சுக்கோங்க, நான் தீபாவளிக்கு வரும்போது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தீபாவளிக்கு அதாவது 3 months ஒன்ஸு 5 months வருவேன், நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு உங்கள் மேலே ஹோப் இருக்குன்னே லேண்டு கொடுத்துட்டு போகிறாங்க சார். இப்போ டெரனம் ஹோம்ஸ்ன்றது ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஃபாரினில் இருக்கிறவங்களாம் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறாங்க. சில பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுற ஆட்களே இருக்காங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, சார் என்னால் விற்க முடியல இந்த நிலத்தை, எனக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னே தெரில, மாட்டிக்கிட்டு இருக்கோம், வட்டிக்கு வாங்கி போட்டிருக்கேன்றாங்க.
ஸோ அவங்கள கொஞ்சம் லிஃப்ட் பண்ணலாமே. 38 டிஸ்ட்ரிக்ட்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது தாலுக்கா வைஸ் பிரிச்சா 300+ தாலுக்ஸ். 300+ தாலுக்ஸ்லேயும் நான் ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன் சார். தாலுக் வைஸ் கொடுக்குறேன் சார். இப்போ நம்ம ஒரு நம்மளோட நேரம் ஒழுங்காக கரெக்டாக சரியாகலைன்னா, நம்ம லே அவுட் போட்டு அது விற்கலைன்னா என்ன ஆகுறது? இந்த மாதிரியான ஒரு கேள்வி நம்ம நெகட்டிவாக தான் நிறைய இப்போ யோசிப்போம். நீங்கள் நீங்களே எடுக்கிறீங்க, லே அவுட் போட்டு விற்க முடியலன்னா உங்களோட ஃபண்டு உங்களுக்கு என்ன லாஸ்? எனக்கு தானே லாஸு. நான் அதை விற்றுருவேன். என்ன லாஸ் வரும்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து காஸ்ட் ஃபேக்டர், செகண்ட் பாயிண்ட்டு லொக்கேஷன் ஃபேக்டர். ஏன்னா காஸ்ட் ஃபேக்டர் நீங்கள் உள்ளார இருந்தால் கூட அதுக்கு தகுந்த ரேட்டு கொடுத்தீங்கன்னா வாங்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. நீங்கள் லே அவுட் வந்து திண்டிவனம் தாண்டி உள்ளே போய் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ரேட்டை கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆடியன்ஸ் வாங்குவாங்க. ஏன்னா அந்த ஊரில் நீங்கள் ஒன்றும் ஃபாரஸ்ட்டில் காட்டில் போய் போடுறதில்ல சார். ஒரு ஊரில் தான் போடுறோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் அதுக்குன்னு சர்வே நம்பரு, அது தங்கக்கூடிய இடமா தான் ஒரு அட்ரஸாக இருக்குது. வேறு என்ன? அதுக்குண்டான நாட்களுக்கு நம்ம கொடுக்கலாமே. ஒரு ப்ராஜெக்ட் 1000 பிளாட் எடுத்துகிட்டு உட்காந்து தேவடு கத்தின உட்காந்து தான் லாஸ். சார் இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக எந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த ரியல் எஸ்டேட் இது வந்து பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு? கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சென்னைக்கு அடுத்த லெவலில் கோயம்புத்தூர் இருக்குது. அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் 7 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம்னு இருக்குது. இப்போ நீங்கள் சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த பாப்புலேஷன் வைஸ் பிரித்து வச்சுருக்கேன், ஜிடிபி வைஸ் பிரித்து வச்சுருக்கேன். இப்போது தமிழ்நாட்டிலேயே பணக்கார மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எது இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் ஜென்ரலாக? சென்னை எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர், ஈரோடு. ஸோ அப்போ ஈரோடு பணக்கார மாவட்டம். இது எப்படி இது பண்ணுறாங்கன்னா பேஸ்ட் அப் அந்த பாப்புலேஷன், அவங்களோட இன்கம். இப்போ அங்கே ஒரு 10 லட்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 லட்சத்தோட ஒருத்தர் இண்டிவிஜுவல் இன்கம் பர் கேபிட்டா இன்கம்னு எடுத்து நான் டிவைட் பண்ணி கேல்குலேட் பண்ணிட்டா அது பணக்கார மாவட்டமாக மாறுது. சென்னையெல்லாம் வந்து ரொம்ப ஏழ்மையான மாவட்டம். சார் இப்போ ஒரு யங்ஸ்டர் வராங்க, ஆப்வியஸாக யாராக இருந்தாலும் அது ஒரு நெகோஷியேட் இது. சார் எனக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லும் போது சூப்பராக இருக்குது, ஆசையாக இருக்குது. ஆனால் டக்குன்னு 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு யோசனை இருக்கும்ல, என் கையிலையும் அந்த ஒரு 1 கோடி இருக்குமான்னு தெரியல சார். இது பிஸ்னஸ்க்காக கேட்குறேன் சார். நான் உங்களுக்கு தனியாக வீடு வாங்குறதுக்காக கேட்கல, நெகோசியேஷன் இல்லை இதில். நெகோசியேஷன் நான் எடுக்கணும்ல லேண்டு. இப்போ நான் கையிலேருந்து கண்டிப்பாக 1 கோடி 2 கோடி நான் எக்ஸஸாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். என்னோடய பிராண்டுக்காக நானும் இது பண்ண வைப்பேன். சில லேண்டை நான் அட்வான்ஸ் கொடுக்காமலே எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க, பெரிய பெரிய லேண்ட் லார்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் தெரியும். அவங்களாம் லேண்ட் அப்படியே கூட கொடுப்பாங்க. எனக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும்ல. இப்போ அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸின்னு ஒன்று எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் கேட்கலாம், நான் திருச்சியில் பரம்பரையாக ரியல் எஸ்டேட் பண்ணிருக்கேன், எனக்கு திருச்சி என்னோடய கோட்டை, நான் எனக்கு ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ணல. நிறைய பேருக்கு ஃபேஸ் வேல்யூவில் தான் இண்டிவிஜுவலாக பண்ணியிருப்பாங்க, பிராண்ட் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு லே அவுட் பேரவே ப்ரொமோட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்ரீ சாய் லக்ஷ்மி நகர், எங்கே பார்த்தாலும் பேனரு போஸ்டர் லீஃப்லெட்டு சாய் லக்ஷ்மி நகர்னு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு பிராண்ட் காஷியஸ் இருக்காது. இன்றைக்கி மார்க்கெட் வேறு, ஒரு பிராண்டு ஒரு விஷயம் தேவைப்படுது, இவங்க நேர்மையாக இருப்பாங்களான்னு. அப்போ யார் ஓனருன்னு ஃபேஸில் தெரியாது. இப்போ எனக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது, நான் எல்லாருக்குமே தெரிஞ்ச முகம், என்னை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். நம்ம ஆஃபீஸ் 7 மாவட்டங்களில் இருக்குது. இப்போது அது தாண்டி இன்னொரு 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் தாலுக் வைஸ் கொடுக்க போகிறோன்னும் போது பிராண்டுன்னு ஒன்று இருக்கா? அப்போ நீங்கள் திருச்சியிலே எடுக்கிறத தாண்டி உங்கள் சொந்தக்காரங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வேலை செய்கிறாங்க, அவங்க என்ன கேட்குறாங்க, ஏன்ப்பா செங்கல்பட்டில் ஒரு சைட் வேணும்னு உங்களை தான் கேட்பாங்க. டெர்னமோம்ஸோட பார்ட்னர் நீ தானேப்பா, நான் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னராகவே உங்களை கூப்பிட்றேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ஒர்க் இன் என்டையர் 30 மற்ற எல்லா பிரான்ச்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சரி, இப்போ இந்த ஆடியன்ஸ் இப்போ ஃப்ரான்ச்சைஸ் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணணும்? எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணணுமா, இல்லை யார் அதுக்கு? ஏன்னா சும்மா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களே ஒரு 1000 கேள்வி கேட்பாங்க. 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள நான் தான் அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் டேரக்ட் நீங்களே என்ன கேள்வி என் கூட தான் பேசணுமே. எனக்கு சபார்டினேட்ஸ் இருப்பாங்க, மேனேஜர்ஸ்க்கு ஃபோன் நம்பர் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துட்ருப்பேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டோம், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் என்ன டீட்டெயில்ஸ்னு ஃபஸ்ட்டு எடுத்துப்பாங்க. அவங்களோட ப்ரொஃபைலை நம்மளுக்கு அனுப்ப சொல்லுவாங்க. அந்த ப்ரொஃபைல் வந்ததுமே நான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் உட்காரணும். அது வர ஆட்கள் கிரீடினா பிஸ்னஸ் பண்ண வர்றதே வந்து காசு சம்பாதிக்கிறது தான். ஆனால் இப்படி தான் சம்பாதிக்கணும்னு ஒரு லைன் போட்டுருவேன் நான். சார் ஒரு மனுஷனுக்கு ஒரு மாதம் 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வருதுன்னா ஏன் சார் வாங்கினுவாங்க? அதை தாண்டி வேற என்ன? இன்வெஸ்ட் வர பண்ணியிருக்கேன் 1 கோடி, அது சேஃபாக உங்களுக்கு லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன் சார். நீங்கள் இன்கேஸ் ஃப்ரான்ச்சைசி வானான்னு சொன்னீங்கன்னா 3 months டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் நான் ரிட்டர்ன் கொடுத்துறேன் சார். 1 கோடி அப்படியே திருப்பி கொடுத்துறேன் சார். சார் உங்களுடைய பெரும்பாலான வீடியோக்களில் பார்க்கும்போது 2 விஷயம் நான் கவனிச்சேன். ஒன்று வந்து படிப்பு பெருசாக இது ஒரு படிப்புக்கும் நம்ம செய்கிற வேலைக்கும் ஏற்ற பணத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் வந்து சொந்தமாக தொழில் ஆரம்பிங்க, அவங்கள ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாவோ இல்லை ஒரு முதலாளியாவோ ஆக்கணுன்றது உங்களுடைய நோக்கமாக இருக்குது தெரியுது. எதனால்? ஆனால் இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுக்குறது எப்படி இருக்குன்னா, A ஃபார் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பாருங்கள். A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால், C ஃபார் கேட்ன்றோம். இதே வந்து A ஃபார் அஜித் குமார், A ஃபார் ஆனந்த், A ஃபார் ஏரோப்ளேன், A ஃபார் ஆலிகேட்டர்னு ஒரு 4 விதமாக யோசிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு தன்மையை கற்றுக் கொடுத்துருக்கலாம் சார். ஸோ ஒரு குதிரைக்கு இப்படி கடிவாளம் போட்டு விட்ட மாதிரி இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். ஸோ அது மேலே எனக்கு கொஞ்சம் எஜுகேஷன் சிஸ்டம் அன்றைக்கி என்ன டிசைட் பண்ணாங்களோ அதே தான் சார் இருக்குது. ஸ்டீம் இன்ஜின்னு இருக்குது சார். ஸ்டீம் இன்ஜின் இன்றைக்கி யார் சார் பண்ணுறா? நான் என்ன கேட்குறேன், இன்ஜினியரிங்கில் ஸ்டீம் இன்ஜின் சப்ஜெக்ட் இருக்குது.
C++ன்னு இருக்குது. அது பேசிக்ஸாக இருந்தாலுமே அது இன்ஜினியரிங்கில் அந்த பேசிக்ஸ் தேவையில்லை. இப்போ 10வது முடிச்சிட்டோன்னே கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த சிஸ்டம் இன்னும் மாறல சார். நான் 1947 படித்த ஃப்ரீடம் கதையை தான் கேட்டுன்னு இருக்கேனே தவிர இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி எஜுகேஷன் சிஸ்டமில் வரலையே சார். எஜுகேஷன் சிஸ்டமில் வெறும் ஜெயிக்கிறத மட்டும் தான் சார் சொல்லித்தராங்க. தோற்கிறது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கல சார். தோத்தா அங்கத்துலேருந்து எப்படி மீண்டு வரணும்னு சொல்லி கொடுக்கல சார். எல்லாருக்குமே காசு தேவைன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த காசு எப்படி அச்சடிக்கிறாங்க, யார் மூலியமாக ரொட்டேட் ஆகுது, எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு யாரும் சொல்லி கொடுக்கல சார். ஆனால் பிளைண்டாக காசு இருக்கணும், காசு இருந்தால் தான் எல்லான்றாங்க. அதுதான் சார் எனக்கு கொஞ்சம் தடுப்பு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல அந்த விருதில் ஆரம்பித்தோம். ஸோ கரெக்டான ஒரு ஆளுக்கு தான் அந்த விருது வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் கேட்கும் போதே அவ்வளோ வித்தியாசமாகவும் இருக்குது, நிறைய சிந்திக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய புது புது ஆண்டர்பிரினர்ஸை நீங்கள் உண்டாக்குவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.